ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் பை நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த வண்டி ஆகட்டும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு, அப்படியே வந்து எடுத்துகிட்டு போவீங்களா மாட்டிங்களா? இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நமக்கு வண்டியை எடுத்துகிட்டு போக தான் பார்ப்போம். ஏன்னா அந்தளவுக்கு காலம் ஓடிட்டு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ வாட்டர் வாஷ் வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ண உடனே 3 ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷமாக நிற்கணும். வண்டியில் இருக்கிற தண்ணி பூராமே ஃபுல்லாக வந்து கீழே இறங்கி வரணும். ஓகேவா? 2வது வந்து வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு, 5 நிமிஷம் நின்னாச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸர் ஏர் யூஸ் பண்ணி இருக்கிற ஒயரிங் ஜங்ஷன் எல்லா ஜங்ஷன்லேயும் வந்து ஏர் சப்ளை பண்ணி நமக்கு ஃபுல்லாக வந்து தண்ணியை ஃபுல்லாக வந்து எடுத்து விடணும். ஓகேங்களா? இந்த ஜங்ஷனில் வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்ளம் வரும். கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த காயில் வந்து தண்ணி பட்டுச்சு அப்படின்னா காயில்லையும் தண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் காயில் வந்து சீக்கிரம் போயிடும். சடன் கூலிங், சடன் ஹீட்டிங் அந்த மாதிரி ப்ராசஸ்னால நமக்கு காயில் வந்து சீக்கிரம் போகும். ஓகேங்களா? அதனால் ஏர் சப்ளை பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இருக்கிற ஜங்ஷனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? 3வது என்ன பண்ணணும் அப்படின்னா கார்பரேட்டர் தான். இந்த வீடியோவில் நம்ம கார்பரேட்டரில் எப்படி வந்து தண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த ஷார்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள். இப்போ வாட்டர் வாஷ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க. உடனே வந்து வண்டியை கிக் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரோக் கிக் பண்ணிட்டீங்கனாலும் நமக்கு ஏர் அண்டு ஃபியூவல் வந்து இன்ஜின் பிளாக்கில் போயிடும். ஸோ தண்ணி வந்து கார்பரேட்டரில் இருக்கிறனால நமக்கு தண்ணியோட இன்ஜின் பிளாக்கில் போனால் நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடைச்சிக்கங்க. அடைச்சதுக்கப்புறம் கார்பரேட்டரோட கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹீரோ வண்டியில் வந்து நான் காட்டியிருக்கேன். கார்பரேட்டரோட கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக லூஸ் விட்டு கழட்டிக்கங்க. லூஸ் விடும்போது நமக்கு ஃபுல்லாக அந்த கார்பரேட்டர் சம்பில் இருக்கிற பெட்ரோலு, தண்ணி எல்லாமே வந்து நமக்கு வெளியே வந்துடும். ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா? இப்போ நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே கழட்டி எடுத்துகிட்டு பாருங்கள். அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு ஃபுல்லாக இருக்கிற சம்பில் இருக்கிற எல்லா பெட்ரோலும் வந்து நமக்கு வெளியே வந்துடும். அதாவது ஏன் இப்படி தண்ணி உள்ளக்க போகுது அப்படின்னா, சடன் ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடிக்கிறனால வாட்டர் வாஷும் போது நமக்கு ஏர் ஃபில்டர் வழியாவோ, சப்போஸ் ஏதாவது சின்ன ஜங்ஷன் வழியாக சின்ன ஹோல்ஸ் வழியாக கூட நமக்கு தண்ணி உள்ளக்க போகலாம். அப்படியே தண்ணி இருந்து ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், சடன் ஆஃப் ஆகிற பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த ஸ்க்ரூவை லூஸு விட்டுட்டு சடனாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் டேப்பில் வந்து பெட்ரோல் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணி அது ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் சடனாக ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆஃப் அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை போடுங்க. ஏன் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் சின்ன தண்ணி மைன்யூட் பபிள்ஸ் கூட உள்ளக்க இருந்தாலும் மறுபடியும் வந்து உள்ளக்க தண்ணி வந்து ஸ்டே ஆகிட்டே இருக்கும், உள்ளக்க வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் புது பெட்ரோல் வந்து சப்ளை பண்ணி ஃபுல்லாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணலாம் அப்படின்னாலும் நமக்கு பெட்ரோல் வந்து சின்ன சின்ன லீக்கேஜ் வந்து எவாபரேட் ஆகிட்டே இருக்கும், அது தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள்.